Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 24 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த உடைஞ்சு போன மாப்ப ஒருத்தன் எடுத்துப்பான் தெரியுமா, அவன் வந்து நேரா ரூகாவாவோட படத்திலே வந்து அடிச்சிடுறான். ரூகாவாக்கு அதுலயே பயங்கரமா ரத்தம் வந்துருது. அப்படியே அவன் திரும்ப கையை வச்சு ரூகாவாவோட வயித்திலே ஒரு பஞ்ச் விட்டுறான். ஒரு பஞ்ச் மட்டும் விடாம கண்டினியூஸா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரூகாவா ரொம்பவே திணறி போயிடுறான். அவன் தலையில இருந்த ரத்தத்தை தொட்டு பார்த்துட்டு அப்படியே அவன் நின்னுக்கிட்டு இருக்கான். ரொம்ப டஃபா இருப்ப போல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்தவன் சொல்றான். இதை கேட்ட உடனே ரூகாவா செம்ம ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி அவன் வயித்துல எத்தனை குத்து குத்துனா அவன் திரும்ப ஒரே ஒரு பஞ்ச் தான் வைக்கிறான். அதுலயே அவன் வந்து ஆல்மோஸ்ட் உழுகுற நிலைமையில போயிடுறான். திரும்ப மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விட்டு பறக்க விட்டுறான். ரூகாவா எதுக்குறா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவும் சொல்றான். இதை பார்த்துட்டு ஹாருகோ பயத்திலே அப்படியே மயங்கி போயிடுறா. மிச்சி ரூகாவா பக்கத்துல வந்துட்டு இப்ப நீயுமே வந்துட்டு ஃபைட் பண்ணிட்ட, உங்களால இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பா போகவே முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அவன் பேசுறது கூட கண்டுக்காம ரூகாவா அவன் மூஞ்சிலே அடிச்சு பறக்க விடுறான். அவனையும் டே ரூகாவா முதல்ல நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டாவும் சொல்றான். நான் எதுக்கு நிறுத்தணும், இவன் தான் இதை வந்துட்டு ஆரம்பிச்சான், இது வந்துட்டு இவனோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். அடுத்து ஒருத்தன் ரூகாவாவோட காலிலே வந்து எத்திட்டு அவனை பஞ்ச் பண்றதுக்கு மூஞ்ச நோக்கி கொண்டு வரான். அவனோட ஒத்த கையை ரெண்டு கையை வச்சு புடிச்சுக்கிட்டு கையை நல்லா நசுக்கி விட்டுறான். டே ரூகாவா வேணாண்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா ரூகாவா வந்துட்டு அவன் கையை விடுறதாவே இல்ல. அப்ப ஆயக்கோ ரூகாவாவோட கையை பிடிச்சிட்டு போது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றா. ரூகாவாவும் ஆயக்கோவோட பேச்ச கேட்டு அப்படியே அவனோட கையை விட்டுறான். ஆனா அந்த கையில அடி வாங்கினவே இன்னுமே அடங்குறதா இல்ல, எதுக்கு எங்களை வந்து தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோவா அவன் அடிச்சிடறான். அவனோட சண்டையே வேணாம்னு சொல்லிட்டு இருந்த ரியோட்டாவே ஆயக்கோக்கு இப்படி ஆனதை பார்த்தோன்னே திரும்ப அவன் அடிக்க போயிடுறான். ஒரே எத்தா பவர்ஃபுல்லா அவனை எத்தி பறக்க விட்டுறான். இவன் ஒருத்தன் இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் இருந்தா இப்ப இவனுமே கண்ட்ரோல் இழந்துட்டா, இதுக்கப்புறம் ரொம்ப மோசமா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். ரியோட்டா அவனை பட்டுக்க வச்சு மூஞ்சிலே நங்கு நங்குன்னு கண்டினியூஸா மாறி மாறி குத்திக்கிட்டே இருக்கிறான். அவனை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ரெண்டு பேர் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரூகாவா சோலோவா நின்று அடிய போட்டுக்கிட்டு இருக்கான். ரூகாவா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டெட்சு அவனுக்கு பின்னாடி வந்து அவனோட கழுத்துல இவன் கையை வச்சு துண்டா இழுத்துட்டு போய் அப்படியே கீழே தூக்கி போட்டுறான். ரூகாவா அந்த இடத்துல அப்படியே மயங்கிடுறான். டெட்சுவும் வந்துட்டு அடுத்து யாரா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹாருகோ திரும்பவும் கண்ணை திறந்து பாக்குறான். ஆனா ரூகாவா இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அவன் மயக்கமாயிடுறா. அப்ப டெட்சுவுக்கு பக்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் நின்னுகிட்டு இருப்பான். டெட்சு வந்துட்டு அவனை டக்குன்னு அடிச்சிடறான். அடுத்து யாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெட்சு வந்துட்டு அடுத்த ஆளை கூப்பிடுறான். கோகரேவும் மத்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்ட எல்லாருமே போய் கதவு மூடுங்கடா, திரையெல்லாம் நல்லா இழுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து டெட்சு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனை பாக்குறான். அவன் வந்துட்டு ரொம்பவே பயந்து ஓட பாக்குறான். டெட்சுவை முதல்ல நிறுத்து, அவன் வந்துட்டு இதுல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா டெட்சோ வந்துட்டு இது எதையுமே கேட்கவே இல்ல, அவனை போய் அடிச்சிடறான். ஆயக்கோ இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு போதும் நிறுத்து, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ டெட்சோ பக்கத்துல வரா. இல்ல ஆயக்கோ இங்க வராது, இது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். அடுத்து வரப்போறது ஒரு பொண்ணா, பரவாயில்ல எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்சோ சொல்றான். மிச்சியும் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். எனக்குமே இந்த மாதிரி பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனே எந்திரிச்சு நிக்கிறேன். இதை கேட்டு ரியோட்டாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உங்களுக்கு தேவை நான் தானடா, உங்களுக்கு ரிவெஞ்ச் வாங்கணும்னா என்கிட்ட வந்து வாங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். டெட்சுவும் அதை கேட்டு இவன் அடிக்க போயிடுறான். அதுல இருந்து ஈஸியாவே டாச் பண்ணிட்டு திரும்ப அவனை அட்டாக் பண்றான். டெட்சுவோ அப்படியே கீழே தள்ளி விட்டு ரியோட்டா அவன் மேல உட்காந்து அவனை நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப மிச்சி அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு மாப் எடுத்துட்டு வந்து அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இல்ல நான் அவனை அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. இவன் டக்குனு திரும்பி பார்த்தா ஹானமிச்சி நின்னுகிட்டு இருக்கா. ரியோட்டாவா அவனை பார்த்து ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பாக்குறான். ரியோட்டா திரும்பி பார்த்த கேப்ல டெட்சுவோ வந்துட்டு அவனை தலையிலே முட்டை வந்துடுறான். இந்த பக்கம் மிச்சியும் அவன் கையில வச்சிருந்த மாப்ப வச்சு நேரா ஹானமிச்சியோட தலையிலே அடிச்சிடறான். டெட்சுவும் ரியோட்டாவோட மூஞ்சில ரொம்பவே பவர்ஃபுல்லா முட்டிடுறான். மிச்சி ஹானமிச்சி இவ்வளவு பவர்ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறமும் ஹானமிச்சி கொஞ்சம் கூட அசையாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். திரும்ப ஹானமிச்சி ஒரே ஒரு அடி பவர்ஃபுல்லா போட்டுக்கிறான். அப்படியே அவன் பறந்து போய் விழுகுறான். ஹானமிச்சி அவன் அடிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கப்ப ரியோட்டா வந்துட்டு இவன் காலிலே வந்து விழுகுறான். நேரா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியோட்டா அப்படியே மயக்கமாயிடுறான். ஹானமிச்சியும் டெட்சுருவை பார்த்துட்டு அவன் எல்லாருமே அடிச்சது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டு இப்போ உனக்கு பதிலடி கொடுத்தே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். ரியோட்டா அப்ப மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறான். பார்த்தா ஹானமிச்சிக்கு ஆப்போசிட்ல தான் டெட்சுரு நின்னுகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா மோதிர மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி ஒன்னால தனியா அவனை ஹேண்டில் பண்ணிக்க முடியாது, அவன் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா நினைக்கிறான். ஹானமிச்சி மத்த பசங்க எல்லாருமே பார்த்துட்டு நீங்க எல்லாரும் பின்னாடி தள்ளியா நின்னுக்கோங்க, நான் வந்துட்டு இவனை தனியா டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப டெட்சுரு வந்துட்டு அவன் காலை வச்சு நல்லா கிக் பண்ண வந்துடுறான். இவன் கரெக்டா கையை வச்சு பிடிச்சிடுறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அடிக்க வர நீ சரியான கோலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹானமிச்சி அவனோட கையை விட்டோன்னு இவனுமே காலை எடுத்துறான். திரும்பவும் காலை கொண்டு வந்து வயித்திலே ஏத்திடுறான். இந்த வாட்டி ஹானமிச்சி கண்ணுக்குள்ள ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்ல இவன் வந்துட்டு அவன மூஞ்சிலே பஞ்ச் பண்ணவும் செய்யறான். கண்டினியூஸா அவன ஒரு 3-4 பஞ்ச் அடிச்சு கொஞ்சம் கிறங்க வச்சிடறான். அப்படியே அவன் ஹானமிச்சியோட முடியை பிடிச்சிட்டு நேரா அவனை கொண்டுட்டு ஓடி போறான். அந்த சோத்தை நோக்கி ஃபாஸ்டா ஓடி வந்த வேகத்துக்கு அவனை துண்டா தூக்கி அந்த கதவுலயே எரிஞ்சிடறான். வெளியே கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்னுகிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பயங்கரமா கேக்குது. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கோகரே வந்துட்டு ஹானமிச்சி நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹானமிச்சி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கொசுப்பா வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு சொல்றான். என்னோட மூஞ்சில தலையில எல்லா இடத்துலயும் லைட்டா கொசு வந்துட்டு கடிச்சிருச்சு, கொசு கடிச்சா ரொம்பலாம் வலிக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹானமிச்சி திரும்ப வந்துட்டு ரொம்பவே டைம் ஆச்சு, எங்களுக்கு பிராக்டிஸ் வேற லேட் ஆகுது, வா சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்னானுக்கு ரெடி ஆகுறான். டெட்சுருக்கு பக்கத்துலயே அவனோட கேங்குமே வந்துட்டு இப்ப வந்துடுறாங்க. ஹானமிச்சியை கரெக்டா ரவுண்ட் கட்டிடுறாங்க. அப்ப ரூகாவா வந்துட்டு திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது. சரி என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். மிச்சியோட கேங் 6 பேருமே கரெக்டா இப்ப ஹானமிச்சியை ரவுண்ட் பண்ணிடுறாங்க. நீங்க எல்லாருமே சரியான கோலங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இவனை முடிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சத்தமா அவன் கேங் கிட்ட சொல்றான். அப்போ அண்ணே வரேன் வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பறந்துகிட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி வராரு. ஹானமிச்சியோட ஃப்ரெண்டு தான். ஆனா ஸ்பைடர்மேனுக்கு லேண்டிங் மட்டும் சரியில்லை, நேரா வந்து ஹானமிச்சி மேலே விழுந்துடுறான். மன்னிச்சிரு ஹானமிச்சி, லேண்டிங் மட்டும் கொஞ்சம் சொதப்பி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். டே பண்ணிக்கான கணக்கிற ஒழுங்கு எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். தூரத்துல இருந்து இன்னொரு வயசும் கேக்குது. டே நல்ல ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் மிஸ் பண்ணிட்டே போ, அவன் மேல போய் விழுந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு பார்த்தா ஹானமிச்சியோட மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கிறாங்க. லேண்டிங்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கரெக்டா வந்து லேண்ட் ஆகுறாங்க.
ஆயிடுறாங்க. ஹானமிச்சியோட ஸ்குவாட் வந்துட்டு கரெக்டான டைம்ல அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு அசம்பிள் ஆயிடுறாங்க. இங்க இருக்கிற ஜோக்கர்ஸ் எல்லாம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி கேக்குறான். இவங்க தான் நாங்க சொன்னோமே ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்தோன்னே எங்கிட்ட நல்லா வம்புழுதாங்கன்னு சொல்லிட்டு அது இவங்க தான் அப்படின்ட்டு அந்த இன்னொரு கேங் லீடர் சொல்றான். இவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி கேக்குறான். அவங்களுமே வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீ வந்துட்டு அவங்களை குறைச்சு மதிப்பிடாத மிட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடர் சொல்றான். இந்த சவுக்கு முடி எஸ்டோர் நிக்கிறான் தெரியுமா, இவனோட பேர் தான் சாக்குராக்கி ஹானமிச்சி. அப்புறம் அவன் பக்கத்துல இன்னொரு இருக்கான் தெரியுமா, அவன் தான் மீட்டோ யோகே. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்துட்டு மத்த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது மத்த 3 பேர், எங்களுக்கு எல்லாம் தனியா பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அடிச்சிடுறாங்க. வெளிய இருந்து ஸ்டாஃப்ஸுமே கதவை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பாஸ்கெட்பால் டீம் உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவை ரொம்பவே பலமா தட்டிக்கிட்டு இருக்காரு. கோகரேக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. நமக்கு ரொம்பலாம் டைம் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்றா. இப்ப சண்டை ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குண்டா இருக்கிற பையன் தான் மிட்சுவிக்கு அடுத்தபடி அங்க கேங் லீடர் இருப்பான் தெரியுமா, அவன் கூட ஒன்னானோன்னு மோதுறான். அந்த மஞ்சமுடிக்காரன் வந்துட்டு ரூகாவாவை ஒருத்தன் அடிச்சாலே அவன் கூட ஒன்னானோன்னு மோதுறான். அவன் அடிக்க வரப்ப கரெக்டா அதுல இருந்து டாஜ் பண்ணி திரும்ப மூஞ்சிலே ஒரு குத்து பவர்ஃபுல்லா குத்திடுறான். உங்களால ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட ஹேண்டில் பண்ணிக்க முடியாதடா, நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி வந்துட்டு ஒரு பையன் அனுப்பி வைக்கிறான். அப்போ மீட்டோ பின்னாடி இருந்து மிட்சுகியை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறா, எனக்கு பார்ட்னரே இல்ல, வா நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஒன்னானோன்னு விளையாடுவோம், எனக்கு கொஞ்சம் கம்பெனி கூட அப்படின்னு கேக்குறான். நீ சாகணும்னு ஆசைப்படுற போலயே அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி அவன் பக்கத்துல வேமா அடிக்கிறதுக்கு ஓடி வரான். மீட்டோ பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அவன் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பஞ்ச் பொழுக்குன்னு விடுறான். தக்காளி ஒரு அடி அவன் அடிச்சதுல அவனோட கேங் ஒட்டுமொத்த பேரும் அரண்டு போயிடுறாங்க. என்னடா அதுக்குள்ள போய் தரையில படுத்துட்ட, வா வா சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ கூப்பிடுறான். ஹானமிச்சியும் டெட்சுவை பார்த்துட்டு வாப்பா நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மிட்சுகி ரொம்பவே கடுப்போட அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அவனை முழுசா எந்திரிச்சு கூட நிக்க விடாம மீட்டோ மறுபடியும் அவனை ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். டெட்சுவும் ஹானமிச்சியை பக்கத்துல வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையாலே கூப்பிடுறான். ஹானமிச்சி பக்கத்துல வந்து இவன் வந்துட்டு அவன் மூஞ்சிலே நல்லா பஞ்ச் பண்றான். ஆனா ஹானமிச்சி கொஞ்சம் கூட அசையாம நின்னுகிட்டு இருக்கான். கடைசியா ஒரு பஞ்ச் அவன் கையை கீழே கூடி கொண்டு வந்து ஹானமிச்சியோட நாடிலே அடிச்சு அப்படியே பறக்க விடுறான். எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இவனோட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹானமிச்சி வந்துட்டு அவன் கண்ணத்தை மறுபடியும் காட்டிக்கிட்டு நிக்கிறான். கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல எனக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெட்சுவும் சிரிக்கிறான். மீட்டோ இன்னுமே மிட்சுகியை விடாம பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். மிட்சுகி வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், நீங்க பாஸ்கெட்பால் டீம்ல ஒரு பார்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா மீட்டோ வந்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்காம மிட்சுகியை மாங்குன்னு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான். மிட்சுகி திரும்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறான். அவன் எந்திரிக்க அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி மீட்டோ கண்டினியூஸா அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே மீட்டோ அவனோட காலரை பிடிச்சிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடு, நீ வந்து இதுக்கப்புறம் பாஸ்கெட்பால் டீமை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டு போ அப்படின்னு சொல்றான். டெட்சுவும் இந்த வாட்டி ஹானமிச்சி அடிக்கிறதுக்கு கையை பக்கத்துல கொண்டு வந்துறான். ஹானமிச்சி ரொம்பவே சிம்பிளா தட்டி விட்டுறான். அடுத்து டெட்சுவும் மாத்தி 2 கையும் வச்சு பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவன் திரும்ப அடிக்க கூட இல்ல, அப்படியே தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் கையை. உன்னோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, உன்னை எப்படி பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். அப்படியா அப்படின்னா இந்த பஞ்சை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெட்சு வந்துட்டு இப்பயும் கையை ஓங்குறான். திரும்ப ஹானமிச்சி கையை முறுக்கிட்டு ஒரே ஒரு குத்து தான் நேரா கதவுலயே போய் பறந்துகிட்டு விழுகுறான். ஒரே ஒரு பஞ்சிலே அவன் மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இன்னும் 7 பஞ்ச் நான் கண்டிப்பா கொடுத்தே திருவேன் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். அக்காஹிக்கு இப்ப கிளாஸ்மே முடிஞ்சது. அவன் கிளாஸ் விட்டு வெளியே கிளம்பி வரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு உன்னோட பெஸ்ட்டை கூட அக்காஹி அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசவும் செஞ்சுக்கிறாங்க. அக்காஹி வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்களா, ஆமா இதான் அவனோட லாஸ்ட் இயர், அதனால இந்த வாட்டி அவன் எப்படியா நேஷனல் சாம்பியன்ஷிப் போயே தீரணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்குள்ள இன்னும் சண்டை முடியல, அப்படியே தான் நின்னுகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. மீட்டோ அடிச்ச அடியில மிட்சுகி வந்துட்டு அவன் கேங்க கூட்டிட்டு கிளம்புவானா இல்ல அப்படின்னா இன்னுமே சண்டை போடுவானான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.